சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, எங்கு திரும்பினும் நம் சொந்தங்களை பார்த்த அந்த பரவசத்தை தக்க வைத்துக் கொள்ள, அந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியும், உலகில் உள்ள 47 நாடுகளில் எங்கு இருந்தாலும் நம் சொந்தங்களை காண ஓடோடி வந்து, அலுவல் வேலையில் இருந்தாலோ அல்லது நடு இரவாக வேறு நாடுகளில் வேறு கண்டங்களில் குடியிருந்தாலோ நமது சொந்தங்களை பார்க்க ஓடோடி வரும் நமது கேபிஎன் குழுமத்தின் சொந்தங்களை இந்த சிறப்பு வாய்ந்த 108வது காணொளி தொகுப்பிற்கு வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. நமது கேபிஎன் குளோபல் குழுமத்தின் இந்த 108வது காணொளி தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுப்பாகும். ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தையும், ஏதாவது ஒரு அளப்பரிய சந்தோஷத்தையும், அதன் கூடவே நமக்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு சிறந்த உடல் நலம் பேணி காப்பதிலும் நாம் ஒவ்வொரு முறையும் தொழில் சார்ந்த நம் தொழிலதிபர்களின் வாழ்வில் வெற்றி பெற்றவர்களின் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் அவர்களுடைய வெற்றி சரித்திரத்தையும் நாம் இங்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அந்த வெற்றி சரித்திரத்தை நோக்கி பயணிப்பது சுலபமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு, அந்த கருத்தை ஆமோதிக்கும் விதமாக நிறைய சொந்தங்கள் இந்த காணொளி மூலம் அவர்களுடைய புத்துணர்ச்சியையும் பெற்றது மட்டுமல்லாமல் வாழ்வில் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களையும் இதன் மூலம் கேட்டு தெரிந்து அந்த வெற்றி பாதையில் செல்ல துவங்கிய காரணத்தினால் நாம் இன்று 108வது காணொளியை வெற்றிகரமாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். சொந்தங்கள், கேபிஎன் குளோபல் நமது குழுவில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பில் நம்முடன் இந்த 108வது சிறப்பு வாய்ந்த காணொளியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சங்கர் பெருமாள் எம்பிபிஎஸ், எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி, ஃபெலோ கோலோரெக்டல் மலேசியா, ஏஎம் மலேசியா மருத்துவராக இன்று நம் உடலை பற்றியும் முக்கியமாக பெருங்குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு, அதாவது ஆங்கிலத்தில் கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் அண்ட் பிரிவென்ஷன் என்ற இந்த தலைப்பில் சிறப்புரையாற்ற நம்முடன் இணைந்திருக்கும் மனிதம் காக்கும் மருத்துவர், மலேசியா நாட்டில் இருந்து நமக்காக அவருடைய அலுவல் பணியை சற்று நேரம் ஒதுக்கிவிட்டு அவரை பார்ப்பதற்கு பல வெளிநாடுகளிலிருந்து பல பேர் அவருடைய நேரத்தை கேட்டு காத்து கொண்டிருக்கும் வேளையிலும் அறுவை சிகிச்சை செய்வதற்காக பல மணி நேரங்கள் அவருடைய முக்கியமான உயிர் காக்கும் தருணங்களையும் அவர் நம் சொந்தங்களுக்காக வாழ்வில் ஒருவரும் இந்த பெருங்குடல் புற்றுநோய் பற்றி தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும், அந்த விழிப்புணர்வு மற்றும் தடுப்புக்கு உண்டான விஷயங்களை நம்முடன் உரையாட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் டாக்டர் சங்கர் பெருமாள் அவர்களை நமது கேபிஎன் குழுமம் சார்பாக வருக வருக வென்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் பணம் மட்டுமே குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பலர் அந்த ஆரம்ப கட்டத்தில் உடலை வருத்தி தொழிலில் வெற்றி பெற்று பிறகு தொழிலில் சம்பாதித்த பணத்தை அந்த உடலை திரும்ப பெறுவதற்காக செலவழித்து தோற்று போய் வருத்தத்துடன் அவர்கள் கடைசி காலங்களை கழிக்கின்றனர். அவ்வாறு இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ற அடிப்படையில் நாம் நமது உடலையும் மனதையும்
தொழிலையும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது கேபிஎன் குழுமம் கண்டெடுத்த ஓர் நல் முத்துதான் இன்றைய மருத்துவர் டாக்டர் சங்கர் பெருமாள் அவர்கள். நாம் இன்றைய இந்த நவயுக காலத்தில் நம் உடம்பினை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தை அவ்வப்போது நமது கேபிஎன் காணொளி வழியாக நினைவூட்டுக் கொண்டிருக்கின்றோம். திருமூலரும் தனது திருமந்திரத்திலேயே உடம்பினை முன்னும் இருக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டானென்று உடம்பினை யான் இருந்தும் ஓம்புகின்றேனே என உடம்பின் முக்கியத்துவத்தை அவர் திருமூலராகிய நமது தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் அவருடைய திருமந்திரத்தாலேயே உடலை எவ்வாறு நாம் பேணி காக்க வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகளில் நமக்கு விவரிக்கின்றார். அன்றிலிருந்து இன்று வரை நமது உடலை பேணி காப்பதில் நாம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற இந்த தருணத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி மலேசியா நாட்டில் உள்ள நமது சொந்தங்களுக்கு தெரிந்திருந்தாலும், மருத்துவர்களாகிய இன்றைய காணொளியில் இணைந்திருக்கும் நம் சொந்தங்களுக்கு தெரிந்திருந்தாலும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சிறிய அளவில் உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுக்க விளைகின்றேன். டாக்டர் சங்கர் பெருமாள் அவர்கள் மலேசியாவில் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய எம்பிபிஎஸ் படிப்பை மேங்களூர், அதாவது நம்ம இந்திய திருநாட்டில் மேங்களூரில் முடித்து, பின்பு எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி ஜெனரல் சர்ஜரியை UKM மலேசியாவில் முடித்து, இன்று ஃபெலோ ஆஃப் கோலோரெக்டல் சர்ஜரி மலேசியாவில் கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவராக சிறப்புடன் வெற்றிகரமாக பணியாற்றி பலரது உயிரை காப்பாற்றிய ஒரு புண்ணியவானாகவும் மனிதம் காக்கும் மருத்துவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தற்போது KPJ ரவாங் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றி கொண்டிருக்கும் அவர் அந்த மருத்துவமனையின் ஹெட் ஆஃப் சர்ஜிக்கல் சர்வீசஸாக பணியாற்றி வருபவர். பல்துறை வித்தகராக அவருடைய அனுபவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஜெனரல் சர்ஜரி மற்றும் கோலோரெக்டல் சர்ஜரியில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பலருடைய உடம்பிற்கு அவரிடம் அனுமதி கேட்டு அவருடைய நேரத்தை இன்றும் மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவருடைய அனுபவம் இந்த கோலோரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல் புற்றுநோய் பற்றியது. அவருடைய இந்த தனித்துவமான அனுபவம் கண்டிப்பாக நம் சொந்தங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும், அதன் மூலம் நாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வாழ்வில் உடம்பை பேணி காத்து அதன் மூலம் நல்ல உடம்பை எடுத்து நல்ல தொழிலை வளர்த்து குடும்பத்துடன் நீண்டாயில் நிறை செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இன்றைய சிறப்பு விருந்தினரை அவருடைய சிறப்புரை ஆற்றுமாறு கேபிஎன் குழுமம் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வணக்கம் தமிழ் சொந்தங்களே. முதலில் நம்ம ஆர்கனைசருக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். இந்த சிறப்பாக இந்த பிரசன்டேஷனை ஏற்றி நடத்துவதற்கு நம்ம மிஸ்டர் பழனி அவர்களுக்கு நன்றி கொடுக்க வேண்டும். இந்த நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த பிரசன்டேஷனை இங்கு கொண்டு வருவதற்கு. ஸோ இன்று நம்ம பெருங்குடல் புற்றுநோயை பற்றி பேச போகிறோம். ஏன் இந்த டாபிக் நமக்கு முக்கியம் என்றால், இப்ப காலகட்டத்தில் இந்த பெருங்குடல் புற்றுநோய் அதிகரித்து கொண்டு வருகிறது. பல காலங்களுக்கு முன்பு இந்த பெருங்குடல் புற்றுநோய் மிகவும் அரிதாக நம் தமிழ் இந்திய வம்சாவளியிடம் தோன்றப்பட்டது. ஆனால் இப்போது மிகவும் அதிகமான இந்த இன்சிடென்ட் நடப்பதால் இதை ஒரு விழிப்புணர்வு இந்த டாபிக்கை நம்ம இன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தீர்களா என்றால் புற்றுநோய் 3வது இடத்தில் இருக்கிறது. ஒரு உயிர்கொல்லி காரணமாக இதன் மீன்ஸ் கிருமிகளால் பிறகு ஹார்ட் ப்ராப்ளமை தாண்டி புற்றுநோய் 3வது இடத்தில் இருக்கிறது உயிர்கொல்லி நோயாக. ஸோ இப்போது நம்ம ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஸ்லைடை பார்த்தீங்களா? இப்ப கோலன் கேன்சர் நம்ம ஆண்களுடைய 3வது இடத்தில் இருக்கிறது, பெண்களிலும் ஒரு 3வது இடத்தில் இருக்கிறது. இது வந்து இந்த இந்த சென்சஸ் என்ன காமிக்கிறது என்றால் 11% இந்த புற்றுநோயால் இறக்கும் மக்கள் பெருங்குடல் புற்றுநோயால் அவதிப்பட்டு இறக்கிறார்கள். இது ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் மக்கள் யுஎஸ்ல annually மீன்ஸ் இப்போ வந்துட்டு 5 லட்சம் பேர் இறந்து போறாங்க இந்த கேன்சர், பெருங்குடல் கேன்சரால். மற்ற நாட்டில் பார்க்க போனாங்களே மீன்ஸ் உலகம் முழுதும் ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் பீப்பிள் இந்த 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 சீக்கால அவதிப்படுகிறார்கள் ஒரு வருஷத்துக்கு. யூகேல மட்டும் ஏறக்குறைய 16,000 ஆளுங்க புது எவ்ரி இயர் இந்த இந்த நோயால அவதிப்படுகிறார்கள். யுஎஸ்ல ஏறக்குறைய 55,000 ஆளுங்க. ஸோ ஏறக்குறைய இந்த புது புது பேஷண்ட் ஏறக்குறைய 1.5 லட்சம் பீப்புள் இந்த நோயால அவதிப்பட்டு வருகிறார்கள். முதலில் நம்ம இந்த பெருங்குடல் எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போங்களேன். இப்ப இந்த இந்த டயக்ராம் பாத்தீங்களா? இது வந்து நம்ம சாப்பாடு குழாய். நம்ம சாப்பிட்றது வந்து சாப்பாடு குழாயால வாயிலிருந்து சாப்பாடு குழாயாக போய் வயிறுக்கு போகிறது. வயிறிலிருந்து சின்ன குடல்ல போய் கடைசியில இந்த பெருங்குடல்ல வந்து சேருது. இதான் இந்த பெருங்குடல் சொல்லுவாங்க பாருங்களேன். பெருங்குடல். அப்புறம் இந்த பாட்டு வந்து ரெக்டம் சொல்லுவாங்க. இப்ப இந்த பெருங்குடலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போனாங்களா? இத 60% தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி, சாப்பாட்டில் உள்ள தண்ணி 60% இந்த பெருங்குடல் வந்து தான் அப்சார்ப் பண்ணுதுங்க. அதை தவிர்த்து அந்த மினரல், சில வைட்டமின்ஸ் இந்த பெருங்குடலால அப்சார்ப் இந்த பண்ணுது. இப்ப இந்த பெருங்குடல் இல்லை என்றால் நமக்கு வந்து இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு இஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப மலேசியா ஸ்டாட்டிஸ்டிக் பத்தி பார்க்க போனாங்களே, ஏறக்குறைய 14% ஆல் த மேல் கேன்சர்ஸ் வந்துட்டு இத குடல் பெருங்குடல் கேன்சர் பேஷண்ட்ல. இந்த ஃபீமேல் இதுல பார்க்க போனா 11% வந்துட்டு இந்த மீன்ஸ் பெருங்குடல் கேன்சரால பாதிக்கப்படுறார்கள். இது ஸ்டாட்டிஸ்டிக், மலேசியா ஸ்டாட்டிஸ்டிக் என்ன முக்காவாசி இந்த பேஷண்ட் வந்துட்டு அதர் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ்ல இருந்து 3வது ஸ்டேஜ் வரைக்கும் தான் டயக்னோஸ் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு லெஸ் தென் 5% தான் வந்துட்டு டயக்னோஸ் பண்றாங்க. ஸோ இப்படி என்னன்னா ஏன் இந்த லேட் ஸ்டேஜ்ல வராங்கன்னா, பிகாஸ் நம்ம வந்துட்டு அந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்குது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது பண்ணா இந்த கியூர் ரேட்டு, அவங்களோட சர்வைவல் ரேட்டு பெட்டர். இப்ப இந்த டயக்ராம் பாத்தீங்களா? இதான் இந்த பெருங்குடல். ஏறக்குறைய 50% மேல இந்த லெஃப்ட் சைட்ல தான் இந்த கேன்சர் வருது பாருங்களேன்.
ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த நம்ம பெருங்குடல்ல தான் வர்றதுக்கு வாய்ப்பு கூட. ஸோ இது வந்துட்டு நம்ம நோர் மீன்ஸ் இன்ன மலேசியால, ஏன்னா மலேசியா என்ன பல ரீசஸ் இருக்காங்க. ஸோ இந்த இந்த கம்பேர் பண்ணோமா மலே, சைனீஸ், இந்தியன்னா சைனீஸ் தான் அதிகமாக இந்த கேன்சர் வருது. இதை வந்து ஏன் அப்படின்னு நம்ம வந்து அடுத்த ஃபியூ ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஏறக்குறைய அது இந்தியர்களும் மல்லேயும் ஏறக்குறைய சான்சஸ் டு கெட் கேன்சர் வந்துட்டு ஏறக்குறைய அது சம லெவல்ல இருக்காங்க. ஏன்னா சைனீஸ்க்கு ஏறக்குறைய 3% நம்ம 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம்ல. இது இப்ப பார்ப்போங்க என்ன காரணம் நம்ம இந்த பெருங்குடல் கேன்சர் வர்றதுக்கு. இப்ப பாத்தீங்களா, இப்ப இது வந்து எவரேஜ் ரிஸ்க்னா இது நார்மல் பீப்புள் யாருக்கும் ஏறக்குறைய 5-10% நமக்கு ரிஸ்க் இருக்கு கேன்சர் வர்றதுக்கு. மற்றபடி தட்ஸ் நது குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலி சில நோய்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த சான்சஸ் வந்து 75-100% சான்சஸ் வந்து இந்த கேன்சர் வருவதற்கு இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் அந்த சிக்குங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்களேன். ஓகே, இப்ப இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னா நம்ம முதல் ரத்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா 2-4 பங்கு கேன்சர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. இதே வந்துட்டு அவங்கள இப்ப நம்ம சொந்தங்கள் முதல் ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் 50 வயதுக்கு குறைவா இருந்தா 5 மடங்கு நம்மளுக்கு வருவதற்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ இப்ப இவங்களெல்லாம் வந்துட்டு இப்ப ஏர்லியா வந்து அந்த டாக்டரை பார்த்து சோதிப்பது நல்லதுங்க. ஸோ என்ன முக்கியமான காரணம் அப்படின்னாங்களா, டயட்ரின்னா நம்ம தான் தமிழ்ல சொல்ற மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. அது மாரி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் இந்த பெருங்குடல் புற்றுநோய் சான்சஸ் வந்துட்டு ரிஸ்க் வந்து அதிகமாக்குது. இந்த ஏன் அமெரிக்கால வந்துட்டு அதிக இந்த கேன்சர் வருங்களேன். ஆக்சுவலி இந்த பெருங்குடல் கேன்சர் வந்து இந்தியால இந்தியர்களுக்கு வந்து குறைவு. பட் இப்ப சமீப காலத்துல அதிகமாகுது. ஏன் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு வந்துட்டு ரொம்ப நம்ம வெஸ்டர்னைஸா போறோம். இப்ப வந்து நம்ம அதிகமான இந்த சிவப்பு இறைச்சின்னா ரெட் மீட் சொல்றாங்களே அதிகமாக எடுக்கிறோம். ப்ரோசஸ் சாப்பாடு நம்ம அதிகமாக எடுக்கிறோம். இன் சென்ஸ் ஆஃப் மாடர்னைசேஷன் வி ஆர் கோயிங் இன் டு நம்ம சாப்பாடு கலாச்சாரத்தை மறந்து நம்ம இந்த வெஸ்டர்ன் சாப்பாடு எடுக்கிறவங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்துட்டு அதிகமாகுது. இதே ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இந்த பெருங்குடல் கேன்சர் வந்து ஜப்பான்ல ரொம்ப குறைவுங்கள. அதே அந்த ஜப்பானியர் வந்துட்டு அமெரிக்கால போயிட்டு ஒரு 20 வருஷம் அங்க தங்கி இருந்தாரா, அவரோட அந்த கேன்சர் ரிஸ்க் வந்து அந்த அமெரிக்காவில் உள்ளவங்களோட சமமாகுது. இப்ப இது என்ன காமிக்குது அப்படின்னாங்களா, அந்த சாப்பாடு மெயின் ரிஸ்க், அந்த என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் another factor வந்து ரிஸ்க் டு கெட் திஸ் கோலன் கேன்சர். ஸோ இந்த டயக்ராம் வந்து பாத்தீங்களா, நம்ம இந்த ஃபேக்டர் வந்து நம்மள வந்து இந்த பெருங்குடல் கேன்சர்ல இருந்து குறைக்குது. ரெகுலர் எக்ஸசைஸ்ங்களேன், சைவ சாப்பாடு. இந்த ஃபேக்டர் நம்மளோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா ஒபிசிட்டி,
உடல் பருமன், ஸ்மோக்கிங், த ரெட் மீட். ஸோ அது திங் வந்துங்களா, நம்ம பழங்கள் நிறைய சாப்பிட்டோமா, கால்சியம், வைட்டமின் டி இதெல்லாம் சாப்பிட்டோம்ங்களா, நம்மளோட ரிஸ்க் வந்து குறையுதுங்களே. ஸோ ஆல்கஹால், த ப்ராசஸ் மீட் இது ரொம்ப டேஞ்சரஸா இருந்துங்களே. வெஸ்டர்ன் ஃபுட், இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்ல வந்து நிறைய இந்த ப்ராசஸ் மீட் நம்ம சாப்பிட்றாங்களா. இது வந்துட்டு another thing, heavily cooked red meat இதெல்லாம் வந்து நம்மளோட கேன்சருக்கு ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம மீன்ஸ் நம்ம நார்மலி நம்மளோட இந்தியர்கள் சாப்பாடுல வந்து நிறைய ஃபைபர் மெயின்லி எதுல இருக்குங்களா, காய்கறிகள், பழத்துல இருக்கும். ஆனா இப்பத்தில நம்ம வந்துட்டு நம்மளோட சாப்பாடு என்ன ஆச்சுங்களா, காய்கறிகளை குறைச்சிட்டு இந்த மீட், இந்த ப்ராசஸ், பர்கர் இது மாதிரி போறதுனால இந்த ரிஸ்க் இஸ் இன்க்ரீசிங் பாருங்களேன். ஏன் அப்படின்னு பாருங்களேன். சரி, இந்த ஃபைபர் என்ன ஆகுது, என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்களா, மீன்ஸ் அந்த வந்து இந்த டிரான்சிட் டைம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுல இருந்து ஜீர்மானம் ஆவி நம்ம கழிவுறைக்கு போறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்களே. ஸோ தி நார்மலி தி சேம் ஏஷியன்ஸ் வந்து அந்த டிரான்சிட் டைம் ஃப்ரம் ஈட்டிங் டு டைஜஷன் அண்ட் எக்ஸ்கிரீட் வந்துங்களேன் இஸ் லெஸ் தென் 24 hours. பட் இந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் டயட் அதோட டைமிங் வந்துட்டு 72 hours ஆகுதுங்களே. அப்பனா அந்த இந்த கழிவு இது வந்து நம்ம நம்ம குடல்ல வந்து ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுனால திஸ் கார்சினோஜெனிக் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இதனால அந்த கேன்சர் வருவதற்கு சான்சஸ் அதிகம் பாருங்களேன். ஸோ அதனால என்னங்களா, இந்த சைவத்துல இந்த லைக் இந்த ப்ரோக்கோலி இதெல்லாம் வந்துட்டு குட் ஃபேக்டர்ஸ் டு ப்ரிவென்ட் த கேன்சர். அதனால தான் இந்த சைவ சாப்பாடு ரொம்ப முக்கியங்க. இது வந்து ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சொல்லுவாங்க. இது வந்து அமாங் த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப காமன் வெஸ்டர்ன் கண்ட்ரிங்கள. இது என்ன செய்யுங்களா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ல வந்து ரெண்டு வகையப்படும். ஒன்று வந்து இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சொல்லுவாங்க, another ஒன் குரோன் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த இந்த இது வந்து ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் பாருங்களேன். குடும்பத்துல யாருக்காவது இருந்தா அந்த ஜீன் வந்துட்டு நமக்கு இருந்துச்சுன்னா இந்த சீக் வருவதற்கு சான்ஸ் அதிகம். இந்த சீக் இருந்துச்சுங்களா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஏறக்குறைய நம்ம 15-20 வருஷத்துல வந்துங்களா ஏறக்குறைய 15% சான்சஸ் அந்த குடல் கேன்சர் வருவதற்கு சான்சஸ் அதிகம் பாருங்களேன். இது இது நாத கண்டிஷன் ஏன் கேன்சர் வருவதுன்னா போலிப்ஸ் சொல்லுவாங்க. போலிப்ஸ்னா இது ஒரு வகையான கட்டி இந்த குடல்ல வருவது. இந்த கட்டியும் அது ஏன் வருது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ப்ராசஸ் ஃபுட், இந்த என்னது இந்த ரெட் மீட் சாப்பிட்றவங்க, இல்ல இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த போலிப் வருவதற்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த போலிப்ஸ் வந்துட்டு நாளடைவில் கேன்சரா மாறும் பாருங்க. அது வந்துட்டு என்ன சைஸை பொறுத்து இருக்கு பாருங்க. இதுதான் போலிப் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த நம்ம பேஷண்ட்க்கு எடுத்தது இதெல்லாம் போலிப்ஸ் பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டி இருந்தா நம்ம பெருங்குடல்ல வருது. அந்த போலிப்லயே பல வகையான வழி இருக்குங்க. ஸோ இந்த போலிப்போட வந்துட்டு இத சைஸை பொறுத்து இருக்குங்களே. இதை வந்து நம்ம வந்துட்டு எவ்வளவுக்கு சீக்கிரம் நம்ம ரிமூவ் பண்றோமோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. இப்ப இதை வந்துட்டு ஒரு 10 வருஷம் விட்டோமா இது 8% ஆஃப் திஸ் இது வந்துட்டு சான்சஸ் டு டர்ன் இன்டு கேன்சர் பாருங்க. இப்ப இந்த ஸ்லைட் என்ன காமிக்குதுன்னா அந்த சைஸ், அந்த போலிப்போட சைஸ் பாருங்களேன். இப்ப ஆக்சுவலி ஒரு சென்டிமீட்டருக்கு சின்னதா இருந்துச்சுன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ஒன்லி 2%. அதே வந்து 1-2 சென்டிமீட்டர் அந்த 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 போலிப் கட்டி இருந்துச்சுன்னா ஏறக்குறைய 10% நமக்கு ரிஸ்க் இருக்கு பாருங்களேன். அதே அந்த போலிப் வந்து நம்ம விட்டுட்டோம், இப்ப 2 சென்டிமீட்டருக்கு பெருசா ஆச்சுன்னா 45% சான்சஸ் டு கேன்சர்.
இது ஒன் ஆஃப் த போலிப்புங்களேன். இது வந்து இந்த நம்ம கொலனோஸ்கோப்பின்னு சொல்ற அந்த வழியில வந்து நம்ம ரிமூவ் பண்றது. இப்ப இந்த கேன்சர் உள்ளவங்க எப்படி வந்து என்ன இப்ப சிம்டம்ஸ் இருக்குங்களா, என்ன அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஆல்டர்ட் பவல் ஹேபிட் சொல்லுவாங்க. ஆல்டர்ட் பவல் ஹேபிட்னா இதான் உங்களோட வந்துட்டு நம்மளுடைய மலம் கழிக்கும் விதம் வந்து மாறும். இன்னும் சில பேருக்கு மனசிக்கல் வரும். சில பேத்துக்கு வந்துட்டு டைரியா அது மாரி இருக்குங்களா. ரொம்ப முக்கியம் வந்துங்களா, ரத்தம் அந்த மலத்துல வந்து ரத்தம் இருக்கிறது. அது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சைன் பாருங்களேன். அடுத்தது வந்துட்டு எனிமியா. எனிமியானா நம்ம வந்து சிவப்பு ரத்தம் குறையிறது. மற்றபடி நம்ம நம்மளோட சாப்பாட்டு பசி குறையிறது, நம்மளுடைய உடல் எடை குறையிறது, நம்ம வயிற்று வலி வருது. இது மீன்ஸ் அடிக்கடி இந்த வயிற்று வலி வருது. சில சமயம் வயிற்றுல நம்ம தொட்டு பார்த்தோமா ஒரு கட்டி மாரி இருக்கிறது பாருங்களேன். இது மாரி எதுவும் இது இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு மருத்துவரை கண்டு ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சில சமயம் இது நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னாங்களே, இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜா போச்சுன்னா ஒப்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம குடல் குடல் அடைப்புங்களே, குடல் அடைப்பு. இது வந்து எமர்ஜென்சி பாருங்களேன். இது குடல் அடைப்பு, நம்ம வந்துட்டு மலம் கழிக்க முடியாது, நம்ம கேஸ் பாஸ் பண்ண முடியாது. சில சமயம் மீன்ஸ் ரத்தம் ப்ளீடிங் பண்றது, அந்த அந்த கேன்சர் அந்த கட்டி வந்து இருந்து ரத்தம் கசியறதுங்கள. அடுத்தது வந்து குடல் பெர்ஃபரேஷன் ஆகுறது. இதெல்லாம் வந்துட்டு வெரி எமர்ஜென்சி. இது மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஆப்ரேஷன் செய்யணுங்களா. இந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் செஞ்சா இந்த ரிஸ்க் வந்து நமக்கு அதிகம். என்னென்ன டெஸ்ட் பண்ணலாங்களா இந்த கேன்சர் வர்றதுக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு பார்க்கறதுக்கு வந்து இது வந்து சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிளட் டெஸ்ட், இது டியூமர் மார்க்கப் இது செய்யலாம். கொலனோஸ்கோபி இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. கொலனோஸ்கோப்பில இருந்து பார்த்தோமா நம்ம ஒரு ஃபைப்ரோ ஆப்டிக் கேமராவை வந்துட்டு போட்டு நம்ம அதை செக் பண்றது. இது வந்துட்டு இதுல வந்துட்டு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க. மற்ற அதர் டெஸ்ட் என்ன செய்யலாங்கன்னா சிடி ஸ்கேன்ல செய்யும். இது பெரிய கட்டி இது இருந்துச்சுன்னா சிடி ஸ்கேன்ல தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இந்த கொலனோஸ்கோபி இது வந்துங்களா இட்ஸ் குவைட் சேஃப் ப்ரொசீஜர்ங்க. இது வந்துட்டு இது வந்து நம்ம ஆக்சுவலி இந்த இந்த பிக்சர் வந்து நம்ம வந்துட்டு அந்த கொலனோஸ்கோப்பில அது ஃபைப்ரோ ஆப்டிக் கேமரா போட்டு நம்ம செக் பண்றது. இது வந்து என்ன அட்வான்டேஜ்னாங்களா, டைரக்டா நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ எடுத்து நம்ம செக் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது வந்து அந்த போலிப் சொன்னாங்களே, அந்த கட்டி சின்ன கட்டியா இருந்துச்சுன்னா இந்த கொலனோஸ்கோப்பிலேயே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்குங்களா, சிடி கொலனோஸ்கோபி சொல்லுவாங்க. சிடி கொலனோஸ்கோப்பினா இந்த நம்ம வந்துட்டு இந்த ஃபைப்ரோ ஆப்டிக் கேமரா வந்துட்டு இப்ப செய்யறத விட இது சிடி ஸ்கேன்ல வந்து செய்யலாங்க. ஆனா இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னாங்களே, ஏதாவது கட்டி வீக்கா இருந்துச்சுன்னா மறுபடியும் கொலனோஸ்கோபி செஞ்சு ஆகணும். ஏன்னா பிகாஸ் அந்த டிஷ்யூ எடுத்து செக் பண்றதுக்கு ஒன்லி கொலனோஸ்கோப்பியா தான் சொல்ல முடியும். இது மெயின்லி என்னத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, வயசானவங்க அவங்க வந்து நாட் கம்ஃபர்டபிள் கோ த்ரூ த கொலனோஸ்கோப்பினா நம்ம வந்து இந்த சிடி கொலனோஸ்கோப்பி செய்யணும். இது வந்துட்டு பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க. பெட் ஸ்கேன் வந்து மெயின்லி என்னத்துக்குனாங்களா, இது வந்து அந்த அந்த கேன்சர் கட்டி வேற எங்கேயாவது பரவி இருக்கா, மத்த பாடியில எங்கேயாவது பரவி இருக்கான்னு கண்டுக்கிறதுக்கு மட்டும்தாங்களா. ஆனா இது வந்து என்னது மெயின் மீன்ஸ் எங்க கேன்சர் வந்துட்டு டு ஸ்கிரீனிங் இதுக்கு வந்து பெட் ஸ்கேன் வந்து நம்ம பாவிக்க முடியாது. ஏன் நம்ம வந்து எப்பயுமே நம்ம சொல்றோங்களா, ஏர்லியா போய் செக் பண்ணுங்கன்னா, இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அந்த வேற இடத்துக்கு பரவுறதுக்கு லெஸ் சான்சஸ். அந்த ஸ்டேஜ் மேல ஏற ஏற பாருங்க, நம்ம ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ்
மேல போச்சுன்னா 50% நம்ம வந்துட்டு மத்த உறுப்புக்கு பரவுவதற்கு அதிக சான்ஸ். அதனாலதான் நம்ம வந்து இந்த இந்த எந்த கேன்சரா இருந்தாலும் ஏர்லியா கண்டுபிடிச்சோமா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இஃபெக்டிவா இருக்கும். இந்த சர்வைவல் வந்துட்டுங்களே பெட்டரா இருக்கும். இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இப்ப வந்து ஸ்டேஜ் 1ல நம்ம வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா ஏறக்குறைய 95% 5 இயர்ஸ் சர்வைவல். அப்பனா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேன்சர் ஒண்ணு இல்லாம 95% வந்துட்டு வாழ்வதற்கு சான்சஸ். இதே வந்து நம்ம ஸ்டேஜ் 2க்கு போனா ஏறக்குறைய 65% தான் வருது. அப்பனா எவ்வளவு இறங்கி இருக்கு பாத்தீங்களா? அதே பாருங்க ஸ்டேஜ் 3க்கு போனா இது 40%. அதே ஸ்டேஜ் 4ல போனோமாங்களா ஏறக்குறைய 16% தான் இருக்குங்களே. சோ இது இது என்ன காமிக்குதுனாங்களே நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த விழிப்புணர்வு தேவைப்படுதுங்களா அவேர்னஸ். நம்ம ஏர்லியா போய் நம்ம செக் பண்ணோமா நம்ம கியூர் ரேட் வந்து பெட்டர். இப்ப ஒரு பேஷண்ட வந்து நம்ம பெருங்குடல் கேன்சரா இருந்துச்சுன்னா என்ன நம்ம எப்படி ட்ரீட் பண்றதுங்களா? அந்த மெயின் ட்ரீட்மெண்ட் வந்துங்களா சர்ஜரி. மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி. இந்த கீமோதெரப்பி வந்துட்டு அந்த ஸ்டேஜை பொறுத்து தான் இருக்குங்களா. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல வந்து கீமோதெரப்பி தேவைப்படாதுங்களா. ஸ்டேஜ் 3 4க்கு போச்சுன்னா கட்டாயம் கீமோதெரப்பி செய்யணுங்களா. ரேடியோ தெரப்பி இது வந்து இந்த கோலன் கேன்சருக்கு ரேடியோ தெரப்பி பார்க்க மாட்டாங்க. ஒன்லி இந்த ரெக்டல் கேன்சருக்கு ஒண்டி தான் தேவைப்படும். அதுவும் வந்துங்களா ஸ்டேஜ் 3 4க்கு போனாதான். ஸ்டேஜ் 1 and 2ல வந்து இந்த ரேடியோ தெரப்பியும் தேவைப்படாது. ஸோ இது என்ன முக்கியமா என்ன சொல்லுங்க. ஸோ இது ஏர்லியர் ஸ்டேஜை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணோமா இஸ் பெட்டர் ஃபார் பேஷண்ட், பெட்டர் ஃபார் ரிகவரிங்ல, பெட்டர் ஃபார் லாங் டேர்ம் சர்வைவர். இது பாருங்க இது வந்துட்டு குடல் கேன்சரு. சில சமயம் இந்த ஆபரேஷன் செஞ்சுட்டு அவங்க சில பேர் வந்து இந்த பேக் பைப்பாங்க இது மாரி பாருங்களேன். இது நார்மலி இது வந்து அந்த பெருங்குடலை மீன்ஸ் அந்த குடலை வந்து வெளியே எடுத்து மலம் வந்து இந்த 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 வெளியாகுதுங்களா. இது வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் தேவைப்படாது. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் பேஷண்ட்டுக்கு வந்து இது சில நேரங்களில் தேவைப்படும். ஸோ ஆனா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பெருங்குடல் கேன்சர்ல வந்து ஈவன் இந்த ஸ்டோமா பாவிச்சாங்களா இது ஸோ டெம்பரவரிங்களா. ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு எப்படி அவங்க வந்து ஃபாலோ அப் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முதல் 2 வருஷத்துக்கு போயிட்டு அந்த ரத்தம் தான் சிஏ சொல்லுவாங்க. இதை காசி இத டியூமர் மார்க்க அதை வந்து பார்க்கணுங்களா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் எவ்ரிதிங் ஓகேனா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோ அப் பண்ணா போதுங்களா. அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு ஒரு கொலனோஸ்கோபி செஞ்சு பார்த்துக்கணும். இப்ப இந்த 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 பெருங்குடல் ஆபரேஷன் பண்ணா என்ன என்ன நமக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த காம்ப்ளிகேஷன் வந்து லோ சான்சஸ் பட் இது கேன் ஹேப்பன். என்னன்னாங்களா சில சமயம் ஆபரேஷன் முடிஞ்சு அந்த வயிற்றுக்குள்ள அந்த சில சமயம் செலம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா. புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு இருக்கு. சில சமயம் குடல் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு லேட் ஆகுங்களே. சில சமயம் குடல் பிளாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களேன். யூரின் போறதுக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க. தென் நம்ம அந்த குடலை வந்து நம்ம ஜாயின் பண்ற இடத்துல லீக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பாருங்களேன். பட் இந்த சான்சஸ் எல்லாம் லெஸ் பட் இட் கேன் ஹேப்பன். ஸோ அந்த நான் சொன்னாங்களே அந்த இப்ப 3வது ஸ்டேஜ்ல 4வது ஸ்டேஜ்ல இருந்துன்னா அவங்க வந்து அந்த கீமோதெரப்பி எடுத்து ஆகணுங்களே. நார்மலி 6ல இருந்து 8 சைக்கிள் கொடுப்பாங்க. ஈச் சைக்கிள் வந்து 21 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு நம்ம கீமோதெரப்பி எடுக்கணும். ஸோ 6ல இருந்து 8 சைக்கிள் அதை நம்ம வந்து டைப் ஆஃப் கேன்சர் அந்த ஸ்டேஜை பார்த்து பொறுத்து இது இருக்குங்களே.
ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த கேன்சர் வந்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட ஸ்கிரீனிங் பண்ணி நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்றது தான் முக்கியமான இது பாருங்களேன். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு அட்வைசிங் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இப்போ இருந்துச்சுன்னா, இல்லை ஆக்சுவலி அந்த காலேஜ் ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜரி கொலோரெக்டல் சர்ஜரி என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, 50 வயசுக்கு மேல எல்லாரும் ஒரு வாட்டி கொலனோஸ்கோபி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும்னு. ஆனா இப்போதைக்கு நம்மளோட சாப்பாட்டு மாற்றங்கள், பழக்கவழக்கங்கள் மாற்றங்கள் இதனால 40 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது இஸ் அட்வைசபிள். ஸோ 40 வயசுக்கு மேல போயிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கொலனோஸ்கோபி செஞ்சு பார்த்துக்கிறது, டாக்டரை ரெகுலரா செக் பண்றது இது அட்வைசபிள். எப்படி நம்ம வந்து ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம்? மெயின் வந்து இந்த இதான் சொன்னாங்களே கொலனோஸ்கோபி இதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். மற்றபடி நம்ம வந்துட்டு சிடி ஸ்கேன் இல்லை விர்ச்சுவல் சிடி கொலனோஸ்கோபி நம்ம செஞ்சுக்கிறத செய்யலாம். இது வந்து இது ஸ்டூல் ஒக்கால் பிளட் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு டெஸ்ட், நம்ம மலத்தை எடுத்து மலத்துல எதுவும் ரத்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்றது. ஆனா இது சென்சிட்டிவிட்டி வந்து ஒன்லி 60% தாங்களே. ஸோ அது பெஸ்ட் இது வந்து அந்த கொலனோஸ்கோபி ஒன்று செய்வதுதான் நல்லது, சிறப்பு. ஸோ இது சொன்ன மாதிரிங்களே எவ்ரி 5 இயர்ஸுங்களா 40 வயசுக்கு மேல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. அன்லஸ் நம்ம குடும்பத்துல யாருக்கும் இந்த கேன்சர் இருந்துச்சுன்னா, எந்த வயசுல அவங்களுக்கு அந்த கேன்சர் வந்ததோ அதுல இருந்து 10 வருஷம் பிஃபோர் வி ஸ்டார்ட் த ஸ்கிரீனிங் ப்ராசஸ். இப்போ சரிங்களேன், ஒரு நம்ம முதல் ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு ஒரு 40 வயசுல கேன்சர் இருந்துச்சு அப்படின்னாங்களா, ஒரு 30 வயசுல நம்ம போயிட்டு முதல்ல அந்த ஒரு கொலனோஸ்கோபி செஞ்சுக்கிறது சிறப்பு. ஆக்சுவலி இந்த இந்த ஆபரேஷன் பாத்தீங்களா, அந்த இப்பதான் அந்த நார்மல் ஆபரேஷன். அந்த காலத்துல இது மாதிரி தான் ஃபுல்லா வெட்டி செய்யறது. இப்ப வந்துட்டு நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ், அதனால இப்ப மினிமல் இன்வேசிவ் அப்படி வந்து இந்த தான் சொல்லுவாங்க, லெப்ரோஸ்கோபி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதான் ஓட்டை போட்டுங்களேன், நம்ம நார்மல் பீப்பிள் லேசர் சர்ஜரி சொல்லுவாங்க. இதை லெப்ரோஸ்கோபி பாருங்களேன், இந்த 3 ஓட்டை போட்டு இந்த ஆபரேஷனை நம்ம செய்ய முடியுங்களேன். இது வந்துட்டு இது பேஷண்ட் வந்து இந்த குடல் ஆபரேஷன் பண்ணவங்கள அந்த தழும்பு பார்த்தீங்களா, சின்ன தழும்பு. இது சின்ன தழும்பு, இது ஒன்லி 5 சென்டிமீட்டர் தழும்பு. இவங்களுக்கு வந்துட்டு இந்த இதுங்களா ஏறக்குறைய ஒரு 5 சென்டிமீட்டர் தழும்பு தாங்களே. பெருசாலாம் ஒன்றும் வெட்ட வேண்டிய தேவை இல்லைங்களா. இதெல்லாம் வந்துட்டு சின்ன தழும்புங்க. இதை வந்து நம்ம அப்ப இது பண்ண கவனிக்க கூட முடியாது. இப்ப இந்த இது மாரி அந்த சின்ன மீன் இந்த லெப்ரோஸ்கோபிக் சர்ஜரி செய்யறதுனால என்ன அட்வான்டேஜ் என்னங்களா, ஆபரேஷன் நம்ம வலி வந்து குறைவா இருக்குங்களா. ஏன்னா பிகாஸ் அந்த புண்ணு வந்து சின்ன புண்ணு. ஸோ வலி குறைவா இருக்கும். நம்ம அந்த பவல் ஃபங்க்ஷன் வந்து சீக்கிரமா ஆயிரும். இப்பனா நீங்க வந்துட்டு இந்த லெப்ரோஸ்கோபிக் செய்யறதுக்கும் இந்த நார்மல் சர்ஜரி செய்யறதுக்கும் என்னன்னா, நீங்க லெப்ரோஸ்கோபி செஞ்சோமா ஏர்லியா சாப்பிடலாம். மீன்ஸ் நார்மலி அந்த நார்மல் சர்ஜரி செஞ்சீங்களா 5 நாள்ல இருந்து 6 நாள் கழிச்சு தான் சாப்பிட முடியும். இப்ப லெப்ரோஸ்கோபிக்னாங்களே 2வது நாள் 3வது நாளே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த அவங்களுடைய மோபிடிட்டி மோர்டலிட்டினா மீன்ஸ் அந்த ரிஸ்க் வந்து குறையுதுங்களா இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியில. ஆனா வந்து சேஃப்டி வைஸ் வந்து நார்மல் சர்ஜரியும் லெப்ரோஸ்கோபி சர்ஜரியும் இஸ் அ சேம் என்ன டியூமர் கிளியரன்ஸ் வைஸ். இப்ப என்ன புது புது ஏஜென்ட் வந்திருக்கு, இதெல்லாம் வந்துட்டு லைக் நியூ ஏஜென்ட் ஃபார் என்னது அந்த எஜுவன் தெரப்பி சொல்லுவாங்க. ஆனா அந்த பெருங்குடல் கேன்சருக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் என்னன்னாங்களே ஆபரேஷன். அதை தவிர்த்து இந்த ஆபரேஷன் அடுத்து என்னன்னா இந்த நியூ எஜுவன் சொல்லுவாங்க. அது வந்து அதான் கீமோதெரப்பி. பட் இப்போதைக்கு புது புது ஏஜென்ட் வந்திருக்கு, லைக் என்ஜியோஜெனசிஸ் அப்படின்னு, அப்புறம் வெக்சின் ஜீன் தெரப்பி அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு வெரி டார்கெட்டட். எல்லா கேன்சருக்கும் பாய்க்க முடியாது. சில கேன்சர் அது வந்து நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு தான் இதை கொடுக்க இந்த இது மாரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்களா. இதெல்லாம் மெயின்லி வந்து அந்த ஒங்கோலஜிஸ்
இப்போ டிசைட் பண்ணுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட் ஃபார் போஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணி. தேங்க்யூ வெரி மச்ங்களே. எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாங்களே. மிகவும் சுருக்கமாக, அதே சமயம் இந்த கோலோரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல் புற்றுநோயை பற்றி விரிவான படங்களுடன் அனைத்து மக்களும் புரியும் வண்ணம் எளிமையாகவும், அதே சமயம் இந்த கோலோரெக்டல் சர்ஜரி எப்படி பண்ண முடியும், எங்கிருந்து அதை எப்படி ஆரம்பிக்கின்றது, அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன அப்படின்றத அனைத்து தரப்பு மக்களும் புரியும் வண்ணம் நமது மருத்துவர் என்று விளக்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நமது சொந்தங்கள் கேள்விகளை அனுப்பியுள்ளீர்கள். நீங்கள் மேற்கொண்ட கேள்விகள் எதுவாக இருப்பினும் நமது சாட் பாக்ஸ் வாயிலாக நீங்க மெசேஜ் பண்ணலாம். பர்சனலா உங்க நேம் தெரிய வேண்டாம் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தால் என்னுடைய நேமை செலக்ட் பண்ணி நீங்க அதற்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்பினீங்கன்னா உங்களுடைய பெயர் சொல்லாமல் அந்த கேள்விகள் மட்டும் கேட்கப்பட்டு அந்த கேள்விகள் மூலியமாக அனைத்து இந்த காணொளி பார்க்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு நீங்க உங்க கேள்விகளை சேட் பாக்ஸ் வாயிலாக போடுங்கள். அதை நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினரான நமது மருத்துவர் டாக்டர் சங்கர் பெருமாள் அவர்களிடம் கேட்டு தெளிந்து கொள்ளலாம். இப்பொழுது கேள்விகளுக்கு நாம் செல்லுகின்றோம். இந்த அப்டாமினல் பெயின் அப்படின்றது ஒரு சிம்டமா நம்ம கோலோரெக்டல் கேன்சருக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க. இதே அப்டாமினல் பெயின் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ்க்கும் கிட்னி மால்ஃபங்க்ஷன் ஆர் கிட்னி ரிலேட்டட் டிசீசஸ்க்கும் அது கூடவே நம்ம கோலோரெக்டல் டிசீசஸ்க்கும் வருகின்ற காரணத்தினால எந்த விதமான அப்டாமினல் பெயின் வந்தா எந்த நோய்க்கு உண்டான அறிகுறி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்களா, இல்ல டெஸ்ட் மூலியமா தான் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்டாமினல் பெயின் என்ன சொல்றது வந்துங்களா, அப்டாமன் வந்துங்களா ஒரு பெரிய ஒரு கேவிட்டி பாருங்களேன், ஒரு கேவிட்டி. அதுல பல உறுப்புகள் இருக்கு. இப்ப என்னங்களா, வயிறு இருக்கு, சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, அப்புறம் கல்லீரல் இருக்கு, அப்புறம் பித்தப்பை இருக்குங்களே, அப்புறம் பெங்க்ரியஸ் சொல்லுவாங்களே, பெங்க்ரியஸ் இருக்குது, அப்புறம் கிட்னி இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். இது ஒரு பெரிய கேவிட்டி. ஸோ எந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் பாருங்களேன். ஆனா வந்து இந்த குடல் சம்பந்தப்பட்ட வலிங்களை நார்மலி என்ன சொல்லுவாங்க, கோலிக்கி பெயின் சொல்லுவாங்க. கோலிக்கி பெயினாங்களா அந்த வலி வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வலி போயிருங்களேன், அப்புறம் மறுபடியும் அந்த வலி வரும். அது வந்து காமன் பெயின் ஃபார் த குடல் வலிங்களே. பட் எல்லா குடல் ப்ராப்ளமும் அதே மாதிரி வலி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பாருங்க. அப்புறம் இன்னொன்னு என்னங்களா, அந்த அப்டோமன் வந்து நம்ம ஆக்சுவலி டிவைட் ஒரு 9 பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணலாம். 9 குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. ஸோ எந்த குவாட்ரண்ட் இப்ப வலி வருதுன்னா அதை பார்த்து ராஃப்லி சொல்லலாம் பாருங்களேன். ஸோ நார்மலி இந்த வலி வந்துட்டு கண்டினியூஸ்லி இருந்துச்சு, அல்ல அந்த செவிய வலி வந்துச்சுன்னா மருத்துவரை கண்டு ஒரு ஆலோசனை எடுப்பது மிக சிறப்பு. ஓகே, தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்ததாக இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்ற ஏரியால ஷால் வி அவாய்ட் கேன்சர் அண்ட் பெல்லி ஃபேட் பை சூவிங் தி ஃபுட் மோர் டைம் அண்ட் கோயிங் டு டாய்லெட் ட்வைஸ் அ டே? அதாவது மலம் கழிப்பதற்கு 2 முறை மலம் கழிப்பவர்களுக்கும் சாப்பாட்டை நல்லா சூ பண்றது சாப்பிட்றவங்களுக்கும் இந்த கேன்சர் அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி நல்ல சூ பண்றது ஆக்சுவலி நல்ல வழக்கம் பாருங்க. ஏன் சூ நல்லா பண்ணாங்களா, அது வந்துட்டு அந்த நம்ம என்சைம் சுரக்கிறதுக்கு நல்லது, அந்த டைஜஷன் நல்லா எடுக்க பாருங்களேன். பட் டைஜஷன் நல்லா நடப்பதற்கும் அந்த மலச்சிக்கலுக்கும் இது 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் பாருங்களேன். மலச்சிக்கல் ஏன் வருதுன்னா 2 காரணம் இருக்குங்களா. ஒண்ணு வந்துட்டு அந்த நம்ம சாப்பாடுல ஃபைபர் குறைவா இருக்கிறது, இரண்டாவது
தண்ணி குறைவா இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப இந்த மனசிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த சான்சஸ் கேன்சர் இத கம்பேர் வித் மலச்சிக்கல் இல்லாதவங்களுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு தடவை போறது 2 தடவை போறது டஸ் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். பட் என்னன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நார் சத்து எடுக்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு இந்த கேன்சர், இந்த பெருங்குடல் கேன்சர் ரிஸ்க் வந்து குறைவு. அதை தவிர்த்து இந்த நார் சத்து எடுக்கிறதுங்கள நம்ம இப்ப புது ப்ராப்ளம் என்னன்னாங்களா, இந்த என்டையர் வேர்ல்ட் ஒபிசிட்டிங்களா. ஒபிசிட்டி இஸ் பிக் ப்ராப்ளம் அண்ட் இஸ் மலேசியால, இந்தியாவில் இது இஸ் நவ் கம்மிங் அப் ப்ராப்ளம்ல. அதனால அந்த ஒபிசிட்டியும் அந்த நார் சத்து குறைக்கும். ஓகே, மிக்க நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது டாக்டர், இஞ்சி சாறு, மலை நெல்லி சாறு, பூண்டு சூப் இவற்றை காலை வெறும் வயிற்றில் குடிப்பதால் குடல் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இதுல வந்து அவ்வளோ அனுபவம் இல்லைங்களே. சில நாட்டு வைத்தியங்கள் என்ன அதெல்லாம் இருக்குங்களே. ஆனா இது இப்ப சொன்னாங்களே இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட். ஆனா இது ஓன் பி என்ன சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்கு வந்து இது பாதிப்பு இல்லைங்களே. ஸோ அதை எடுப்பது தீமை இல்லை. எவ்வளவு நல்லதுன்னு நான் வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இது அனுபவம் இல்லைங்களே. ஏன்னா பிகாஸ் இது தீமை வர்றதுக்கு இது நம்ம ஆக்சுவலி நார்மலா நம்ம அன்னாடும் சமையல்ல நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்ளுறது. ஸோ அதனால நம்ம அதை எப்பயும் எடுக்கலாங்களே. ஆனா எவ்வளவு அது வந்து கேன்சர் ரிஸ்கை குறைக்கிறதுன்னு சொல்றதுக்கு வந்து நான் வந்து இங்க என்னோட காமெண்ட் சொல்ல முடியாதுங்களே. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இஞ்சி சாறு, மலை நெல்லி சாறு, பூண்டு சூப் எந்த அளவு குடிக்கிறாங்கிறதையும் அவங்க தெளிவா சொல்லாத காரணத்தினால மருத்துவர் சொல்லுவது கண்டிப்பாக ஏற்புடையது. அடுத்ததாகங்க, அடுத்த கேள்வி, மலம் கழிக்க செல்லும் பொழுது மொபைல் போனை பயன்படுத்துபவர்களுக்கு ஐபிஎஸ் பைல்ஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஐபிஎஸ் இருந்துங்களா, அது ஒரு தனி, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கோப்புங்களா. ஐபிஎஸ்ன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் வந்துங்களா வெரி மச் ரிலேட்டட் டு சைக்கலாஜிக்கல்ல. இந்த ஐபிஎஸ் ஏன் வருதுன்னா, இந்த டைப் 1 பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. எதையுமே சீக்கிரம் செய்யணும், கரெக்டா செய்யணும் அப்படின்னு. லாட் ஆஃப் இப்போதைக்கு உள்ள ஜெனரேஷன், லாட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரெஸ், ஒர்க் அண்ட் ஆல் திங், அவங்களுக்கு தான் ஐபிஎஸ் வரும்ல. ஐபிஎஸ் ஆனா வந்து இந்த தொழில ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது வந்துட்டு ஐபிஎஸ்னால வராதுங்களா. ஆனா தொழில ரொம்ப நேரம் உட்கார்ந்தா அந்த மூலம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்களா. ஏன்னா என்னது ஒரு இது என்னங்களா, நம்ம வந்து இப்போதைக்கு அந்த மலம் கழிக்கிறது நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் பாய்க்கிறோம். அதே வந்து நாட் அ குட் என்னது இதுங்களா. நம்ம அந்த காலத்துல அந்த ஸ்குவாட் டவுன் பண்றது இஸ் பெட்டர். ஆக்சுவலி இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஸ்டடி சொன்னாங்களே, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துங்களே நாட் அ குட் வே டு பாஸ் மோஷன் பண்றதுக்குங்களா. நம்ம அந்த காலத்துல ஸ்குவாட் டவுன் பண்ணும்போது பெட்டர் சான்ஸுங்களே. ஒண்ணு ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க மாட்டோம், அந்த பொசிஷன் ஓசோ மலம் கழிக்கிறதுக்கு சுலபமா இருக்குங்களே. ஸோ அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம பழைய நம்ம அந்த காலத்துல இருந்த இந்த ஸ்குவாட்டிங் டவுன் பண்றது பெட்டர். இன்னொன்னு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த போன் இந்த டாய்லெட்ல உட்காந்து இது பண்றது அதிகமான மூலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமை இந்த 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 பிரச்சனையை வந்து டெவலப் பண்ணுதுங்களேன். முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் சிட் டூ லாங் இன் த டாய்லெட். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய கேள்வி மூலியமாக. ஏன்னா இன்றைய நவ யுக காலத்துல மொபைல் போனை டாய்லெட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டாய்லெட்ல உட்காந்துட்டு இருக்கிறதும், மொபைல் போன் வருவதற்கு முன்னர் எனக்கு தெரிந்த நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஹிந்து பேப்பரையும் தமிழ் பேப்பரையும் எடுத்துட்டு போனா ஃபுல் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டு தான் டாய்லெட்ல இருந்தே வெளியே வருவாங்க. அது ஹோட்டல்ல சென்றாலும் சரி, வீட்டுல இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது இன்றைய காணொலி மூலியமாக
கண்டிப்பாக நிறைய சொந்தங்களுக்கு ஒரு விஷயமாக இன்றைய மருத்துவர் மூலியமாக தெரிந்திருக்கும். ஸோ அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மொபைல் ஆகட்டும் அல்லது பேப்பர் ஆகட்டும் டாய்லெட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக மற்றொரு கேள்வி, வெதர் யூடிஐ இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மறுபடியுங்களா? நான் எனக்கு யூடிஐ இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஐபிஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூடிஐனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துங்களா, ஆக்சுவலி நத்திங் டூ வித் ஐபிஎஸ்ங்களா. ஆனா மலசிக்கல் கான்ஸ்டிபேஷன் கேன் கெட் யூடிஐ சொல்லுவாங்க பாருங்களேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஐபிஎஸ் வந்துட்டு 2 வகையாக பிரிக்கப்படலாம். ஒன்று வந்து ஒரு சதவீத பேர் வந்துங்களா அந்த மலசிக்கலுக்கு போவாங்க. 100% வந்துட்டு அடிக்கடி டாய்லெட் போவாங்க, போய் டாய்லெட்ல மழை கலைக்க போவாங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் இது பாருங்களேன். ஸோ இந்த யூடிஐ ஐபிஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லைங்களா. ஆனா யாருக்கும் மலச்சிக்கல் வருதோ அவங்களுக்கு அதிக ரிஸ்க் டு கெட் யூடிஐ. பிகாஸ் அந்த ஒன்று வந்து அந்த நம்ம யூரினரி பிளட், அந்த யூரினரி ட்ராக்லாம் வந்து என்ன வெரி க்ளோஸ் டு த பெருங்குடல். ஸோ வென் நம்ம வந்து மலச்சிக்கல் வந்துச்சுன்னா அந்த மலம் வந்து குடல்ல தங்கி அதை வந்து ப்ரெஸ் பண்றதுனால யூடிஐ வருவதற்கு சான்சஸ் அதிகம். ஆனா ஐபிஎஸும் யூடிஐக்கும் சம்மந்தம். அடுத்ததாக ஒரு கேள்விங்க, ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க, நான் அப்படியே உங்களுக்கு படித்து காட்டி விடுகிறேன். லாக்ஸேட்டிவ் லைக் கேஸ்டர் ஆயில் ஆர் டேப்லெட்ஸ் ஒன்ஸ் இன் 3 or 6 or 12 months will it be helpful to clean intestinal அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டெஸ்டைனை கிளீன் பண்றதுக்கு அது நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலிங்களா லெக்ஸேட்டிவ் வந்துங்களா அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் வாயில் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம இதை வந்து ரெகுலரா எடுத்தோமா அந்த குடலோட தோல் பகுதியை வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு நம்ம அந்த காலத்துல விளக்கெண்ணெய் குடிப்பாங்க. விளக்கெண்ணெய் குடிப்பாங்க. ஆக்சுவலி அது நல்ல நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பாருங்களேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி, மினிமம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த இப்ப வந்துட்டு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் கிடைக்கிறது இல்லை. தட் இஸ் தே கால் பவுல் கிளென்சிங் பாருங்களேன். சில பேர் பவுல் கிளென்சிங் சொல்லுவாங்க, பவுல் வாஷ் அவுட். அதை வந்து குடிச்சு வயிற்று கழுவுறது இது இஸ் அட்வைசபிள். ஆனா அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருந்தோமா நம்ம குடலோட ஃபங்க்ஷனை பாதிக்கும். மினிமம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா சிறப்பாக இருக்கும். அந்த மலச்சிக்கல் உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் லெக்ஸேட்டிவ், ரெகுலர் லெக்ஸேட்டிவை பாவிக்காம அது இந்த ஃபைபர் சப்ளிமெண்ட், இப்போ வந்து நிறைய ஃபைபர் சப்ளிமெண்ட் இருக்கு, அதை எடுக்கலாம். ஏன்னா ஃபைபர் வந்து மோர் நேச்சுரல். ஸோ அந்த நம்ம குடலுக்கு வந்து பாதிப்பு இல்லைங்களா. இந்த லக்ஸேட்டிவ் பேஸ் இதுங்களா நிறைய பேர் இப்போ வந்து அந்த இன்டர்நெட்ல பார்த்து மருந்து வாங்கிக்க மலச்சிக்கலுக்கு இருக்கிறது வந்து இதை லாங் டேர்ம்ல வந்து நம்ம குடலை பாதிக்கவும் சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்ததாக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட் கியூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதை நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல காமிச்சேங்களேன். ஆக்சுவலி ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு இஃப் யூ நம்ம டூ ஆஃப்டர் த ப்ராப்பர் சர்ஜரி, கம்ப்ளீட் கிளியர் சர்ஜரி, is a 95% is we can guarantee 100%. 95% is cure rate. ஒண்ணுங்களா. ரெண்டாவது the risk of recurrence is very very lowங்களா. மூணாவது வந்துட்டு the survival 5 இயர்ஸ்க்கு சர்வைவல் 95% ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வந்து கேன் கெட் கியூரேட்டிவ் சர்ஜரிங்க. ஓகே ஓகே, அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வணக்கம் டாக்டர், சிவப்பு மிளகாயில் வரமிளகாய் அதில் உள்ள அந்த வெண்புள்ளிகள் உள்ள மிளகாயை பயன்படுத்துவதால் புற்றுநோய் கிருமி வரும் என்று ஆய்வில் கூறியதாக பேப்பர்ல எல்லாம் பார்த்ததாக சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி மிளகாய் இல்லைங்களா, மிளகாய் இல்லை. மிளகாய் இதுன்னு சில பேர் மிளகாய் அந்த அந்த மிளகாயோட சீட்டு சொல்லி அதனால அப்பெண்டிக்ஸ் வருதுன்னு சில பேர் அந்த இது இருக்கு. ஆக்சுவலி அதுவும் இல்லைங்களா, அதுவும் அந்த தப்பான ஆக்சுவலி நம்மலாம் வந்துட்டு வருஷக்கணக்காக மிளகாய் சாப்பிட்டுருக்கோங்களா நம்ம முன்னோர்கள் அநேகங்கள. ஸோ மிளகாயினால கேன்சர் வருவதற்கு சான்சஸ் இல்லைங்களா. ஓகே. அடுத்ததாக முக்கியமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த பாலிப்ஸ், அந்த நீர்க்கட்டி சிறிய லெவல்ல லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர்ல இருக்கும் பொழுது, நம்ம வந்து அந்த நீர்க்கட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மீட்டே கொடுக்கக்கூடாது. குழந்தை பருவத்துல வருவங்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கு வருபவர்களுக்கும் சரி, மீட்டே வந்து ஒரு 60 டேஸ் 45 டேஸ் நம்ம எடுக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அல்லது அந்த மாதிரி நீர்க்கட்டி வரும் பொழுது நம்ம டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் மட்டும் எடுத்தா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலிங்களா இந்த போலிப்ஸும் நீர் கட்டியும் ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ங்க. நீர் கட்டின்னு வந்து சீஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி குடல்ல வந்து சீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லைங்களா. நீர் கட்டி வந்து ஈரல் கரு மீது நம்ம கிட்னி அது மாரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த குடல்ல என்னன்னா போலிப்ஸுங்க. போலிப்ஸ் இந்த ரிஸ்க் ஆஃப் போலிப்ஸ் ஏன் வருதுன்னா இந்த மீன்ஸ் தட் மலச்சிக்கல் உள்ளவங்க, இந்த ரீட் மீட் சாப்பிட்றவங்க. ஏன்னா ஆக்சுவலி அந்த கேன்சர் வந்து முக்காவாசி பேருக்கு வந்து அந்த போலிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணி பிற்பாடு நாளடைவில் அது கேன்சர் ஆகுது பாருங்களேன். ஆனா நம்ம அறவே நம்ம மீட் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த கேன்சர் வருவதற்கு சான்சஸ் இருக்குங்களேன். ஸோ நம்ம வந்து இறைச்சியே சாப்பிடலன்னா நம்ம கேன்சர்ல இருந்து தப்பிக்கலாம்னு 100% சொல்ல முடியாதுங்களே. ஈவன் நம்ம வச்சு சைவ சைவ சைவமா இருக்கிறவங்களுக்கும் பெருங்கு குடல் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கள. ஆனா அவங்களோட ரிஸ்க் இது வந்து குறவுங்கள. சரிங்களா. இது நம்ம வந்துட்டு இப்ப என்ன பேசுறாங்களோ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இந்த ரிஸ்க் இந்த சிவப்பு இறைச்சி சாப்பிட்றவங்களோட ப்ராசஸ் மீட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த சைவ சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ரிஸ்க் தான் டிஃப்ரெண்ட் பண்ணுங்களேன். ஆனா அந்த சைவமா சாப்பிட்றவங்களுக்கு ரிஸ்கே இல்லை. அந்த சிவப்பு இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு 100% வரும் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்களேன். இஸ் மோர் ஆஃப் கம்பேரேட்டிவ் ரிஸ்க் டு கெட் அப்படிதான் பாருங்களேன். ஓகே, ஓகே, ஓகேங்க டாக்டர். அடுத்ததாக முக்கியமாக அந்த சிவப்பு இறைச்சியை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சிவப்பு இறைச்சி என்றால் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் மீட், லேம்ப் மீட் அல்லது வந்து ஷீப் மீட் இந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்சியேஷன்ல வருமா? அல்லது சில பேர் வந்து பீஃப் எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து சிக்கன் எடுத்துக்கிறாங்க. சிக்கன்லயே வந்து பிராய்லர் சிக்கன்ஸ் இருக்குங்க, அல்லது கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழி வகைகள் இருக்கு. இதுல இந்த சிவப்பு இறைச்சியை பத்தி கொஞ்சம் தெளிவாக கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சிவப்பு இறைச்சின்னா பாருங்களேன், பாருங்களேன் மட்டன் மட்டன் பீஃப் பாக் லேம் இதெல்லாம் வந்து சிவப்பு இறைச்சிங்களேன். நம்ம இறைச்சியை வெட்டினமாவே சிவப்பா இருக்கும் பாருங்களேன். அதே வந்து கோழி வந்துட்டு வெள்ளை இறைச்சி, கோழி இறைச்சி வந்து வெள்ளையா இருக்கும். சரிங்களா. அது அப்புறம் என்னது மீன் இறைச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் அந்த சிவப்பு இறைச்சி அந்த வெள்ளை இறைச்சி. ஸோ கோழி இறைச்சி இஸ் சேஃபுங்க. கோழி இறைச்சி மீன் இதெல்லாம் வந்துட்டு வெள்ளை இறைச்சியானது. சிவப்பு இறைச்சி இந்த மட்டன் பீஃப் பாக் இதெல்லாம் லேம் இதெல்லாம் வந்து சிவப்பு இறைச்சிங்க. இது மீன்ஸ் அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலைங்களா, அடிக்கடி எடுக்கக்கூடாதுங்களா. அடிக்கடி எடுப்பது உடலுக்கு நல்லது இல்லை. அது வந்துட்டு ஈவன் நம்ம டைஜஷனுக்கு கூடங்களா இந்த இறைச்சி எல்லாம் வந்துங்களா இது நல்லது இல்லை. ஸோ அடிக்கடி எடுக்கக்கூடாது, எப்பயாவது ஒரு வாட்டி எடுக்கிறது பாதிப்படை. ஓகே, அப்ப எப்பயாவது அப்படின்றது மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா டாக்டர்? என்னோட ஒரு டவுட். எப்படிங்களா? மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லது 15 டேஸ் ஒன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இஸ் நாட் பர்டிகுலர் பீரியட் பாருங்களேன். பர்டிகுலர் பீரியட் அதர் திங்ஸ் சொல்லுவாங்களே. இந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வந்துங்களே இது மாரி இந்த சிவப்பு இறைச்சி எடுத்தாங்களே மலச்சிக்கல் இன்னும் பாதிப்பாக இருக்கும் பாருங்களேன். ஸோ அவங்க எல்லாம் இதை அது மாதிரி இறைச்சியை வந்து குறைச்சிக்கிறது பெட்டர். அதர் திங்ஸ் வேணவர் நீங்க வந்து சிவப்பு இறைச்சி எடுத்தீங்களா எக்ஸ்ட்ரா ஃபைபர் எடுத்துக்கிறதுன்னு மிக சிறப்புங்க. சிவப்பு இறைச்சியை மட்டும் இல்லாம காய்கறிகளையும் கலந்து சாப்பிடுறது சிறப்பா இருக்கும்.
ஆனா டியூரேஷன் எவ்வளவு நாளுக்கு எடுக்கணும்னு நம்ம வந்துட்டு இஸ் நாட் ப்ராப்பர் ஸ்டடிஸ் நாட் டன். ஏன்னா ஓகே. பிகாஸ் இப்ப நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரில பார்த்தோமா அவங்க அன்னாடும் அதே சிவப்பு அரிசி தான் இருக்காங்களேன். அதுல வந்துட்டு நாட் அல்லாது மீன்ஸ் அவங்க 100 பேர் எடுக்கிறாங்கன்னா 100 பேருக்கு கேன்சர் வருது இல்ல. ஸோ so many other factors are there. ஸோ குறைச்சிக்கிறது சிறப்பு. ரொம்ப நல்லது. ஓகே. இந்த கேள்வி கேட்டதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இன்றைய கேள்விகள்ல ஒரு 10 to 15 கேள்விகள் நாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுப்போம் சாப்பிடலாமா, 15 நாளைக்கு ஒருக்கா கறி எடுப்போம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்ததுனால, முக்கியமாக குடும்ப தலைவிகள் நிறைய பேர் அந்த கேள்விகள் கேட்டிருந்ததுனாலதான் இந்த கேள்வி ஒரு கேட்க வேண்டியதாக. இல்ல எஜிலி இல்ல அது வந்து நமக்கு எவ்வளவு டூரேஷன் சொல்ல முடியாதுங்களா. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம காய்கறிகளோட கலந்து சாப்பிடுறது சிறப்புங்களேன். நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு சொல்ல முடியாது வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறீங்களா. பிகாஸ் நோ ப்ராப்பர் ஸ்டடிஸ். நம்ம எதை சொன்னாலும் ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஆராய்ச்சி இருந்திருக்கிறோம் பாருங்களேன். ஸோ நோ ப்ராப்பர் ஸ்டடிஸே எவ்வளவுக்கு நாள் ஒரு வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஒன்ஸ் அ வீக் இஸ் ஃபேர்லி ஓகேங்களா. ஓகே. சோ இதை சார்ந்த மறுபடியும் மற்றும் நிறைய கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த மீட் வந்து நம்ம ஃப்ரெஷ் மீட் வாங்கிட்டு வர்றோம். பட் மார்னிங் நம்ம குக் பண்றோம், ஆஃப்டர்நூன் சாப்பிடுறாங்க, நைட்டும் சாப்பிடுறாங்க, அல்லது ஆஃப்டர்நூன் குக் பண்றாங்க, நைட்டு சாப்பிடுறாங்க, நெக்ஸ்ட் டே சாப்பிடுறாங்க ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி. இது எந்த அளவுக்கு கெடுதல், அது அல்லது அதை நம்ம ஹோம் குக் பண்ணுனா அதை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த மீன்ஸ் நம்ம இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிடுறது மீன்ஸ் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்களா. ஆனா என்னங்களே இந்த இறைச்சி வகைகள் வந்துங்களே ரொம்ப சீக்கிரம் மீன்ஸ் அந்த கிருமிகளால் தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பாருங்களேன். ஸோ நம்ம சமைச்சிட்டு கரெக்டா ரெஃப்ரிஜரேட்டட் பண்ணி அதை பிற்பாடு நல்லா சூடாக்கி சாப்பிட்டோமா அதனால நம்ம எதுக்கு பாதிப்பு இல்லைங்களா. என்னன்னா நல்லா நம்ம பாதுகாப்பா இல்லாம என்ன பிகாஸ் நம்ம என்ன பிரச்சனைங்களா, நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஹையர் டெம்பரேச்சர்னா அந்த சாப்பாடு வந்துட்டு கெட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகம், கிருமிகள் தாக்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராப்பர் ரிஃப்ரிஜரேட் பண்ணி நல்லா ஹீட்டா பண்ணி சாப்பிட்டோமா இஸ் நோ ஆகும். ஓகே. ஓகே. அடுத்ததாக முக்கியமாக இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த டூ மச் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க, மைதா ரிலேட்டட் ஐட்டம்ஸ். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்னால நம்ம இந்த கோலோரெக்டல் கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, இல்லது அதற்கு ஏதாவது நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டெஃபினெட்லி அந்த சான்சஸ் அதிகம் பாருங்க. என்னங்களா நம்ம வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ்ல பார்த்தோங்களா, நம்ம வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ்ல பார்த்தோங்களா உப்பு சத்து அதிகம். அப்புறம் அந்த அந்த சாப்பாடு ஃபுட் ஃபிளேவர்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் கெமிக்கல் பாருங்க. இதெல்லாம் போயிட்டு எங்க போய் தங்குதுன்னா இந்த பெருங்குடல்ல தான் தங்குது பாருங்க. ஸோ டெஃபினெட்லி இதுக்கு சான்சஸ் சொன்னாங்களா, அதான் சொன்னாங்களா உணவே மருந்து மருந்தே உணவு. அது மாரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலி எவ்வளவுதான் நம்ம அட்வான்ஸ் ஆனாலும் நம்ம முன்னோர்கள் பின்பற்றின அந்த பழக்கத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பின்பற்றினாங்களா நம்ம எவ்வளையோ நோய்களை நம்ம தடுக்கலாங்களே. ஓகே. நீங்க முன்னோர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அந்த முன்னோர்கள் சார்ந்த சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய குல வழக்கப்படி அல்லது கடவுள் நம்பிக்கைப்படி மாதம் ஒரு முறை 3 வேளையும் அவர்கள் வந்து விரதம் கடைபிடிக்கிறதும், சில பேர் அந்த விரதம் டைம்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதும், சில பேர் பால் மற்றும் தண்ணீர் மட்டும் குடிப்பதும், அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க, விரதமா இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுடைய அன்றாட பவுல் மூமெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கும், இது எப்படி மருத்துவ ரீதியாக சரியான முறையா இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதான் சொன்னாங்களே, நம்ம நம்ம படிப்பு அளவு வளர வளர
நம்ம ரொம்ப என்ன படிப்பளவு வளருதுன்னா என்ன, வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் நமக்கு வளர்ந்துச்சுங்களா வழிய நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது நம்ம மறந்துட்டோம். அதை வந்து இப்ப நம்ம வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றோங்க. ஸோ ஆக்சுவலிங்களே அந்த ஃபர்ஸ்ட் ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, இந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடாம இருக்கிறது மிக நல்ல நல்ல பண்புங்களா, இது ஒரு ஒரு ப்ராக்டிஸுங்களா. இப்ப நம்ம நம்ம காடி வச்சிருக்கோம், நம்ம ஒரு வாகனம் வச்சிருக்கோம், 24 மணி நேரம் அந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தோமா, அது எவ்வளவு நாள் அந்த வாகனங்களா, ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்களா. அதே மாரி தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுங்களா. அண்ட் ஆக்சுவலி இது வந்து இந்த இதுதான் இப்ப வந்து நிறைய இப்ப கொமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. அது ஒரு அது ஒரு இப்ப ட்ரெண்டா இருக்குங்களா. ஸோ ஆக்சுவலி இப்ப இந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஈவன் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபாஸ்டிங் பண்றது மிக சிறப்புங்களே. ஒண்ணு நம்ம டைஜஷன் இதை கிளீன் பண்ணுதுங்களே. இன்னொன்னு வந்து சொன்னாங்களா இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குங்களே. ஓகே, அடுத்ததாக இதை சார்ந்த இன்னொரு கேள்விங்க. டாக்டர் ப்ளீஸ் நேம் சம் ஃப்ரூட்ஸ் which helps to prevent cancer cells growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நோட் மீன்ஸ் எவ்ரி ஃப்ரூட் இஸ் குட் ஃப்ரூட்ஸுங்க. நாட் ஆக்சுவலி நட்ஸ் பர்டிகுலர் ஃப்ரூட் தான் அப்படி என்ன. ஆக்சுவலி தட் எனி ஒன் செட் த பர்டிகுலர் ஃப்ரூட் இஸ் ப்ரிவென்ட் கேன்சர்னா இஸ் கொமர்ஷியலைசிங் சம்திங்ல. ஓகேங்களா. ஸோ எனி ஃப்ரூட்ஸ் எனி வெஜிடபிள்ஸ் ஆர் குட் ஃபார் அவர் டைஜஷனுங்கள. அது மிக முக்கியங்களே. நம்ம இப்போ அது மறுபடியும் சொல்ற மாதிரி தயிர் சாப்பிடுறது மிக சிறப்பு. அன்னாடும் ஒரு தயிர் சாப்பிடுறது மிக சிறப்பு. ஏன்னா இப்ப இது வந்து அந்த ப்ரோபயோட்டிக்னு ஒரு மார்க்கெட்டிங் வந்திருக்குங்களே. அதை தான் இப்ப தயிர்ல இருந்து தான் அது, தயிர்ல அனைத்தும் இருக்குங்களே. ஸோ அன்னாடும் ஒரு வாட்டி தயிர் சாப்பிடுறதுக்கு வெரி குட் ப்ராக்டிஸ் ஃபார் டைஜஷன். அப்புறம் அந்த மலசிக்கலையும் குறைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் question is, டாக்டர், drinking hot or warm water or coffee in the empty stomach, will it be beneficial or harmful for health அப்படின்னு கேட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோன்னே தண்ணியை குடிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு அரை மணி நேரத்தும் ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிப்பது சிறப்பு. அதுவும் கோல்ட் வாட்டரோ ஹாட் வாட்டருக்கு மீன்ஸ் ஹாட் வாட்டர் பெட்டர் தென் கோல்ட் வாட்டர். முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் குடிப்பது மிக சிறப்புங்களே. காஃபி டீ வந்துங்களேன் முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பண்ணிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி இந்த கேஸ்ட்ரிக் பீப்பிள் இருக்கிறவங்களுக்கு இந்த காஃபி டீ குடிச்சாங்களா அந்த ரிஃப்ளக்ஸ் சிம்டம்ஸ், ப்ளூட்டிங், அந்த டிஸ்பெப்சியா சொல்லுவாங்க, ஏப்பம் வந்துகிட்டு இருக்கவங்களேன். ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த காஃபி டீயை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக. ஓகே, அடுத்ததாக ஒரு நீண்ட கேள்வி, மேபி நீங்க அது ஆப்டான்னு பாருங்க. லோவர் ஈசோஃபேகல் sphincter is non-closed after eating and getting acid reflux, and also found Hyprolysis bacteria last 6 months. This exists from last 3 years, doctor, and it occurs randomly 3 months up to 6 months time. Please advise whether to go for Nissen fundoplication and some 24 pH study, whether it is manageable in food and lifestyle without undergoing any operation அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். This reflux வந்துங்களே மீன்ஸ் டிபெண்ட் ஆன் ஹவ் பேட் அந்த அந்த ரிலாக்ஸேஷன் பாருங்களேன் ஓப்பனிங். ஸோ இட்ஸ் பிகர் பிகாஸ் நான் இப்போ கரண்ட் ஸ்டேஜில் வந்து more than 90% people can be treated medically without going to operation. If that failure of medical treatment, then only they advise for the operation. இது மாரி உள்ளவங்க வந்துட்டு they have to change the lifestyle. Change lifestyle நாங்களா சாப்பாடு வந்துட்டு ஸ்மால் போர்ஷன் 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடணும். வயிறு நம்ப சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் படுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க
இடம் பெருமனா இருப்பாங்க. வயதானாலும் இது மாதிரி சான்சஸ் இருக்குங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்துட்டு மெடிக்கல் மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாங்கள. இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தென் only we normally advise for surgery. As more than 90% of these kind of people can be treated with lifestyle changes and their medication. Okay. Next is back to nature, doctor. What kind of fruits or what kind of vegetables நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம இன்டெஸ்டைன்ல குட் பாக்டீரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, which will prevent cancer அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Actually, good bacteria only with the yogurt. யோகர்ட்ல தான் இந்த ப்ரோபயோட்டிக் இருக்குங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் இல்லைங்க. அது என்னன்னா நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நோ ஒன்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ல வந்துட்டு ப்ரோபயோட்டிக் இல்லைங்களா. ஒன்லி ப்ரோபயோட்டிக் வந்து யோகர்ட். ஓகே. அண்ட் அனதர் கொஸ்டின் டாக்டர், அதிகாலையில வெறும் வயிற்றுல இந்த நீம் லீவ்ஸ் கொழுந்துகளை சாப்பிட்டு வர்ற பழக்கம் பண்டைய காலத்துல சில பேர்த்துக்கு இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நல்லதா அல்லது அது உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேப்ப கொழுந்துகளை சாப்பிடும் முறை. சரிங்களா, எனக்கு இதுல வந்து அனுபவம் இல்லைங்களா. there's no literature பாருங்க, there's no ஸ்டடீஸ் அந்த வேப்பலையை பத்திங்களா. அதான் சொல்லுங்களேன், as long as அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்க கண்டினியூ, பிகாஸ் இஸ் ஆல் நேச்சுரல் திங்ஸ். ஸோ அது வந்து நான் வந்துட்டு காமெண்ட் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். Okay, I got it, doctor. There is another question. Do exercise regularly will help in preventing all types of cancer? And the second question is seafood such as prawn, squid considered as red meat or white meat? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Actually, முதல் question, this exercise is a very good practice. It generally reduces all the cancers, all type of cancers. Risk, we are now mostly whatever நம்ம சொல்றது வந்து ரிஸ்க் தான் பாருங்களேன். இது நாட் 100% இதை சொல்ல முடியாதுங்களா. பட் இந்த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் டெஃபினெட்லி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு the risk is reduced. அடுத்த क्वेश्चन வந்து என்ன சொன்னீங்க கேட்டீங்க சொல்றீங்களா? seafood such as prawn, squid. ஓகே, அந்த ப்ரான், இந்த மீனை தவிர்த்து மற்ற சீ ஃபுட் எல்லாங்கள அதோட கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் அதுங்களா. ஸோ அது வந்துட்டு டைரக்ட்லி நாட் ரிலேட்டட் டு கேன்சருங்களா, பட் இஸ் இன்க்ரீஸ் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல். சரிங்களா. மற்றொன்று வந்து இந்த சீ ஃபுட் வந்துங்களா நம்ம டைஜஷன் ப்ராசஸும் டைம் எடுக்கும். அதை வந்து நம்ம என்னது ஜீர்மானம் ஆகிறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் பாருங்களேன். ஸோ கேன்சர் வைஸ் இந்த சீ ஃபுட் இஸ் நாட் as bad as a red meat, பட் ஆனால் ஜெனரலி நம்ம பாடிக்கு வந்து சீ ஃபுட் வந்து நாட், அதுவும் சொன்னாங்களே எதையுமா என்னது அளவோடு எடுத்தோமா உடலுக்கு நல்லதுங்களா. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சாகும் மாதிரி எதையுமே அளவோட நம்ம வச்சுக்கணுங்களா. ஓகே, another 3 more questions, டாக்டர். குடலை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி டாய்லெட்ல வாஷ் செய்ய பயன்படுத்தும் வாட்டர் கன் பயன்படுத்தி ஆசனவாய் வழியாக தண்ணீரை குடல் நிரம்பும் வரை அனுப்பி வெளியேற்றும் முறை தற்போது பிரபலமாகி வருகிறது. இது சரியான முறையா அல்லது இதன் விளைவுகள் ஏதாவது வருமா அப்படின்னு விளக்கவும் கேட்டிருக்காங்க. இது டெஃபினெட்லி இஸ் அ டேஞ்சரஸ் ப்ராக்டிஸுங்களா. ஏன்னா பிகாஸ் என்ன தெரியுங்களா, இது நம்ம அந்த பெருங்குடல் அந்த எனட்டமியை பார்த்தோங்களா, வலது பக்கத்துல இருந்து தான் இடது பக்கத்துல போயிட்டு இந்த ரத்தம்ல இருந்து வெளியே நம்ம மலை கழிக்கிறோம் பாருங்களேன். நம்ம தண்ணிய வந்துட்டு நம்ம என்எஸ்ல போட்டு ரத்தம் போய் அங்க உள்ள கிருமிகள்லாம் குடலுக்கு மேல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே. ஆக்சுவலி இது நாட் குட் ப்ராக்டிஸ் ஒண்ணுங்களே. ரெண்டாவது அந்த தண்ணியோட ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா குடல் வந்துட்டு
பெர்ஃபரேஷன் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலி இப்ப நம்ம இந்த இதை பார்த்தோங்களா, நான் அந்த ஒரு அவங்களுக்கு அந்த அந்த பட show me that slide show. இங்க இல்ல ஆக்சுவலி இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறைய இப்போ நான் கொமர்ஷியலா இது பண்ணிக்கிறாங்க. இது ஆக்சுவலி வெரி அன்சேஃப். பாத்தீங்களா, இப்ப இந்த பிக்சர் தெரியுதுங்களா? இந்த ஸ்லைட் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. எஸ் எஸ் ஸ்லைட். ஓகேங்களா. ஓகே. ஆக்சுவலி இப்ப பாருங்களேன், நம்ம சாப்பிடுறது வயிற்றுக்கு வந்து வயிற்றுல இருந்து சிறுங்குடலுக்கு போயிட்டு அப்புறம் பெருங்குடலுக்கு இங்க வருதுங்களா? அந்த பாயிண்டர் தெரியுதுங்களா? பாயிண்டர் தெரியுதுங்களா? பாயிண்டர் தெரியல. பாயிண்டர் தெரியலீங்களா? தெரியல. சோ அந்த இந்த சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போயிட்டு பெருங்குடல வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு இப்படியே வருது பாருங்களேன். சரிங்களா. இப்ப என்ன செய்றாங்கன்னா, நம்ம வந்து அந்த பவுல் கிளென்சிங்னு இந்த இடது பக்கத்துல அந்த தண்ணி இல்லாட்டி சோப்பு தண்ணி ஏத்துவாங்க. அது என்ன சோப் வாட்டருங்கள, சோப் வாட்டர் இதை ஏத்தி இதை இப்படி இப்ப என்ன சொல்லுவாங்க, ரெட்ரோகிரேட் சொல்லுவாங்க பாருங்களேன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்மைக்ரேட் த பாக்டீரியா. ஆக்சுவலி இந்த குடல்ல வந்துட்டு இந்த பெருங்குடல் உள்ள கிருமி வந்து சிறுங்குடலுக்கு போகக்கூடாது. சரிங்களா. ஏன்னா பிகாஸ் நம்ம குடல் வந்து வெரி ஸ்பெஷலைஸ். பாருங்களேன், பெருங்குடல் உள்ள கிருமி பெருங்குடல்ல தான் இருக்கணும், சிறுகுடல் உள்ள கிருமி சிறுங்குடல்ல தான் இருக்கணுங்களா. இந்த பெருங்குடல் உள்ள கிருமி சிறுங்குடலுக்கு போனா அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த ப்ரோசஸே இது வந்து நாட் இட்ஸ் அ கரெக்ட் ப்ரோசஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது அந்த ப்ராக்டிஸ் செய்வது அவாய்ட் பண்றது சிறப்புங்க. ஓகே, மிக்க நன்றி. அதுக்கு தான் சொன்னீங்களே 6 மாசத்துக்கு இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பியோ விளக்கெண்ணெய் கிடைச்சிச்சுன்னா அதை குடிக்கலாங்களே. இல்லைன்னா இப்பெல்லாம் மருந்து இருக்குங்களா, அந்த மருந்து குடிச்சோமா அந்த குடலை வந்து கிளீன் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, அந்த விளக்கெண்ணெய் ஏதாவது அளவுகோல் இருக்குங்களா டாக்டர்? பெரியவர்களுக்கு, சின்னவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, சிறியவர்களுக்கு ஏதாவது? ஆக்சுவலி விளக்கெண்ணெய் வந்துங்களேன் மீன்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது நாட் அட்வைசபிள்ங்க. அட்லீஸ்ட் சேஃபா வந்து 12 வயசுக்கு மேல கொடுக்கறது சேஃபா பாருங்களேன். ஆனா அமௌண்ட் வந்துட்டுங்களேன், there's no proper amount. பிகாஸ் என்ன ஆச்சுங்கன்னா, அந்த விளக்கெண்ணெய் ரொம்ப போச்சுன்னா தென் வயிற்றாலை போயிருங்க, டைரியா ஓவர் இதா போச்சுன்னா அப்புறம் டீஹைட்ரேஷன் அண்ட் ஆல் திங். ஸோ ஐ கான் சே மீன்ஸ் எத்தனை எம்எல்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம விளக்கெண்ணெய் பார்க்கறதுல தேர்ஸ் மெடிகேஷன் ஃபார் சர்டன் திங்ஸ்ங்க. ஸோ அந்த மெடிகேஷன் இஸ் சேஃபர் நான் உங்களை. ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்ததாக கடைசி 2 கேள்வி. இந்த அதிகமான காரம் உள்ள உணவுகளை சாப்பிடுவதாலோ அல்லது கார தன்மை அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டு இந்த கொக்கோ கோலா இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் கிரியேட் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவதாலோ இந்த கேன்சர் உருவாவதற்கு காரணம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன்சரோடங்கள இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறவங்களுக்கு 100% வந்துட்டு டயபெட்டிக் வரும். ஓகே, சரிங்களா. ஒரு கேன் கொக்கோ கோலால வந்து 10 கரண்டி சுகர் இருக்குங்களா. ஸோ கேன்சருக்கும் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்களா. ஆனா கார்பனேட்டட் ட்ரிங்க்கும் டயபெட்டிக்கும் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட். ஓகேங்களா. இந்த உரப்பான சாப்பாடு வந்துங்களே முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ்ட்ரிக் உள்ளவங்களை அவாய்ட் பண்ணுங்களேன். மற்றது வந்துங்களே நார்மலி அந்த மறுநாள் நம்ம மலம் கழிக்கிறப்ப அந்த உரப்பான சாப்பாடு இருந்துச்சுன்னா
மலம் கழிக்கிற இடத்துல வந்துட்டு எரிச்சல் வலி வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு வந்து அந்த ஓகே கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறதோட நார்மல் ஓம் வாட்டர் குடிப்பது சிறப்புங்க. ஓகே. கடைசியாக நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறதுனால இந்த கேள்வி கடைசியாக நம்மளுடைய காணொலியில வச்சிருக்கோம் டாக்டர். பழைய வழக்கப்படி காலையில வந்து இந்த பழைய சாதம் சாப்பிடுவது, முக்கியமாக நீங்க தயிர் ப்ரோ பயோட்டிக்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தயிருடனோ அல்லது மோருடனோ பழைய காலத்துல சின்ன வெங்காயத்தை வைத்து சாப்பிடுவது இன்று வந்து திரும்பி அந்த டெக்னாலஜி ஆர் அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் ஹேபிட்டுக்கு நிறைய பேர் வந்து திரும்ப சென்று கொண்டிருக்கிறார்கள். அது பவுல் மூமெண்ட்டுக்கும் நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. பிளஸ் வந்து அவங்களுடைய எனர்ஜி பிரிஸ்கா இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த பழைய சோறு சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சாராரும், மற்றவர்கள் வந்து இந்த இயற்கை சார்ந்த கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிசிகள்ல, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிசிகள்ல காலை வேளையில 2 டம்ளர் அந்த மாதிரி அவர்கள் கஞ்சி குடித்து விட்டு வேலைக்கு செல்வதும் இப்போ வந்து அதிகமாக வருகிறது இந்த ஆர்கானிக் கொண்டு வந்ததுல இருந்து. இது எந்த அளவுக்கு நம்ம குடலுக்கும் அல்லது உடம்பிற்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குமா அப்படின்றது ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலிங்களா அந்த பழைய சோறு as long as அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கெட்டு போகாம இருந்து நல்ல சுத்தமாக வச்சிருந்து சாப்பிடுறது தப்பே இல்லைங்களா. ஆக்சுவலி ஓகே நம்ம முக்கியமா என்னதுங்களா, இந்த காலை சாப்பாடு எப்பயுமே கொஞ்சம் ஹெவியா சாப்பிடணுங்களே. மத்தியானம் மோட்ரேட், ராத்திரியில முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி சாப்பிடணுங்களே. அதான் நான் பழக்கங்களேன். ஸோ நம்ம காலையில வந்துங்களே இந்த நம்ம இந்த இப்ப சொன்னீங்களா இந்த பழைய சோறு என்னங்களா இஸ் கஞ்சிங்களே. இட்ஸ் பியோர் கார்போஹைட்ரேட். என்ன ஓகே எனர்ஜி கொடுக்குறதுங்களே, பியோர் எனர்ஜி. அது ஸோ அது வந்துட்டு காலையில சாப்பிட்டு, ஆனா அளவு பொறுத்துதான் இருக்குங்களே எவ்வளவுக்கு நம்ம குடிக்கிறோம்னு. நம்ம ஏன்னா பிகாஸ் நம்ம அந்த காலத்துல குடிச்சவங்க போய் வயல்ல வேலை செய்வாங்க. நம்ம இப்ப குடிச்சிட்டு போயிட்டு ஏர்கான்ல உட்காந்துட்டு லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கோம். ஏறினா காடி, இறங்கினா மோட்டர் மாரிங்கள. ஸோ அளவு குறைச்சிக்கணும். ஆனா இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் சேஃப் சாப்பாடுங்களேன். இது அதை பத்தி பாதிப்பு ஒண்ணு இல்லைங்களா. ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். இன்றைய ஒரு காணொளியில அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் எளிமையாக புரியும் வண்ணம் அந்த எஸ்பெஷலி அந்த பவுல் கிளென்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்காக ஒரு படத்தை போட்டு விளக்கி நம்ம வந்து அது எந்த அளவுக்கு நம்ம உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம சொந்தங்களுக்கு தெளிவான முறையில சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம உடலை எவ்வாறு நம்ம பேணி காக்க வேண்டும், அந்த உடலை நம்ம எந்தவித ஒரு மருத்துவ மனைகளுக்கு செல்லாமல் நம்ம நீண்ட ஆயுளாக வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளுக்கு அனைத்து விதத்திலையும் நம்ம வந்து உடலை வளமாக வைத்திருந்தால் அந்த வளத்தின் மூலியமாக நாம் வந்து கேபிஎன்ல இருக்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான எண்ணம் அனைவரும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை அடைய முடியும் அப்படிங்கிறத மிகவும் எளிமையான வண்ணத்துல புரியும் வண்ணம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதம் காக்கும் மருத்துவர் டாக்டர் சங்கர் பெருமாள் அவர்கள் நமக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இன்ஃபேக்ட் அவர் வந்து நாங்க நேற்று எங்களுடைய ப்ரீ ட்ரையல் செஷன்ல பேசும் பொழுது எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம், நான் வந்து பேசுவதற்கு ஆங்கிலம் கலந்துதான் மெஜாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பழனி பண்ணவர்கள் வந்து இல்ல நீங்க பேசும் பொழுது அப்படி இருக்கும், ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஆங்கிலம் வராம நீங்க பேசிடுவீங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி இன்றைய காணொலியில அவர் ஒரு 5% தான் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை, அது மெடிக்கல் டர்ம்ஸ் மட்டும் பேசினாரு. அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் புரியும் வண்ணமும் ஃபென்டாஸ்டிக்கா நிறைய பேர் அவர்களுடைய சேட் பாக்ஸ் வாயிலாக கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு பிளஸ் உங்களுடைய உடல்நிலையில கேபிஎன் குழுமம் இந்த மாதிரி சிறப்பு விருந்தினரை கூட்டி வந்து சிக்பா மலேசியா அவர்களுடைய உந்துதலாலும் அவர்களுடைய விடாமுயற்சியாலும் இவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை நம்ம கேட்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதற்கு மற்றும் நம்ம சொந்தங்களுக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நம்ம இந்த காணொளியில் மூலியமாக பல விஷயங்களை நம் அன்றாட உணவு விஷயங்களை தெளிவாக புரிய வைத்ததற்கும்
இந்த ப்ரிவென்ஷன் அண்ட் காஷன் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை முன்னெடுத்து நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கும் நம் மருத்துவர், நம் சிறப்பு விருந்தினர் பொறுமையான முறையில நம்மளுக்கு புரியும் வண்ணம் பேசிக்கா அவர் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியதற்கும் நம்ம கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக மற்றும் இங்க குழுமி இருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, கோடான கோடி நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இந்த காணொலி மூலியமாக நிறைய விஷயங்களை எடுத்துரைத்த காரணத்தினால் கண்டிப்பாக அனைவரும் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி எந்தவித நோய்க்கும் ஆட்படாமல் அவர்கள் தெளிவான ஒரு முறையில வாழ்வதற்கு ஒரு மிக மிக ஒரு பொக்கிஷமான விஷயங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்கு மறுபடியும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, நீங்கள் நம்ம சொந்தங்களுக்கு தெரிவிப்பதற்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தா இந்த தருணத்தில் சொல்லுமாறு அன்புடன் கேட்டு இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு சென்று விடலாம் என்று உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. என்ன தமிழ் உள்ளவங்களுக்கு மீண்டும் இன்னொரு செக்ஷன்ல நம்ம மீண்டும் கவனிப்போம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.